ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு ஞாயிற்றின் 3வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த ஞாயிறு எம்மாவூஸ் என்ற சீடர்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த சீடர்கள் வழிப்போக்கர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவும் ஒரு வழிப்போக்கராக வந்து அவர்களை சந்திக்கின்றார். ஒரு அற்புதமான காட்சி. நாமும் இந்த வாழ்க்கையில் பயணம் செய்யும் திருச்சபையோடு பயணம் செய்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நம்ம பயணிகள் தான். நம்முடைய நிலையான வீடு வானகத்தில் இருக்கிறது என்று விவிலியம் கூறுகிறது. அது வரைக்கும் இந்த மண்ணகத்தில் பயணம் செய்கின்ற நாம் தனியாக பயணம் செய்யவில்லை. எந்த நேரத்தில் எங்கு சென்றாலும் இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்ளுகிறார். அவரும் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை இந்த பகுதியானது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில் துயர்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கலகங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை. அவரும் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ளுகிறார். நம்முடைய துன்பத்தில் பங்கு பெறுகிறார். நம்முடைய வேதனையில் அவரும் கதறி அழுகிறார். ஆனால் அத்தோடு நின்று விடுவதில்லை. எவ்வாறு ஒரு மருத்துவன் நோய்க்கு காரணத்தை கண்டுபிடித்து மருந்து கொடுத்து அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கிறானோ, அதே போல இயேசுவும் நமக்கு ஆறுதல் அளித்து தீர்வு கொடுக்கிறார். நம்முடைய நோய்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், அவர் நீக்கிவிடுகிறார். அந்த கருணையுள்ள இயேசு இந்த திருப்பலியில் நம்மோடு வருகிறார். எனவே அவரை வரவேற்போம். நம்மோடு தங்கியிருக்க அவருக்கு அழைப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு இருந்தால் எல்லாமே நலமாக இருக்கும். நாம் அவரில் எப்பொழுதும் புனிதமானவர்களாக வாழ்வோம், எல்லோரையும் அணைத்துக் கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் நுழைக்க உங்களை அன்போடு அழைத்து, தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்தி அழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ,
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 22 33 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும்
தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், தூயவனை படுகுழியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காண விட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். அதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரிடம் இருந்தே வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடம் இருந்தே வரும். காலிடராமல் அவரை பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். காலிடராமல் அவரை பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, அயர்வதில்லை. இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, அயர்வதில்லை. ஆண்டவர் உம்மை காக்கின்றார், வலப்புறம் நிற்கின்றார். மலைகளை நோக்கியே என் கண்களை உயர்த்தினே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய
ஆண்டவர் அவரிடம் இருந்து வரும். பகலில் கதிரவனும் உம்மை தாக்காது, இரவில் குளிர் நிலவும் உம்மை தீண்டாது. பகலில் கதிரவனும் உம்மை தாக்காது, இரவில் குளிர் நிலவும் உம்மை தீண்டாது. தீமையினின்று பாதுகாப்பார், அவரே உம் உயிரை காத்திடுவார். தீமையினின்று பாதுகாப்பார், அவரே உம் உயிரை காத்திடுவார். பயணத்தில் துணையாய் உடன் வருவார், என்றும் அருகிருப்பார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவரிடம் இருந்தே வரும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு.
அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகின்றார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றியெறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த 3வது வாரத்தை திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் எம்மாவூஸ் நிகழ்ச்சி நமக்கு தரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை வாசிக்கின்ற இறையியல் விற்பன்னர்கள், விவிலிய ஆசிரியர்கள் இதனுடைய சுவாரஸ்யத்தை அறிந்து இதை ஒரு மேன்மை மிக்க பகுதி என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். நம்பிக்கையுடையவர்கள், விசுவாசமுடையவர்கள், விவிலியத்தை அறிந்தவர்கள், இலக்கியம் தெரிந்தவர்கள் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஸ்தம்பித்து போய்விடுவார்கள். லூக்கா நற்செய்தியை பற்றி அதிகம் எழுதியவர்கள் லூக்கா நற்செய்தியில் வருகின்ற கபிரியேல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த பகுதியோடு இந்த பகுதியை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அது முதல் அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் 24வது அதிகாரம், அது கடை அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களும்
இந்த 2 நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்துரைப்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியில் நமது ஆண்டவராகிய இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் மனிதனாக வரப்போகிறார் என்பதை பற்றி கூறுகிறது. இந்த இறுதி நிகழ்ச்சியானது எவ்வாறு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து பிரபஞ்சத்திற்கு சொந்தமாகி கடவுளிடம் செல்லப்போகிறார் என்றதை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிக மிக வியப்பாக இருக்கிறது. இந்த 2 சீடர்கள் நடந்து செல்லுகிறார்கள். அவர்களில் ஒருவருடைய பெயர் கிளையோபாஸ். இந்த பயணம் செல்லுகிறவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கின்றது. தூரதேசம் பயணம் செய்யும் பொழுது வாகனத்தில் சென்றாலோ நடந்து சென்றாலோ நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைவான பொருட்களை கையில் ஏந்தி செல்ல வேண்டும். மிக கடினமான பொருட்கள் இருந்தால் நமக்கு சோர்வு வந்துவிடும். ஆனால் கரடு முரடான பாதைகளில் நடக்கும் பொழுது, வெள்ளம் அங்கே ஓடும் பொழுது, முக்கியமாக ஆப்பிரிக்காவில் நிறைவான வெள்ளங்கள் ஓடுகின்ற பொழுது அந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் பாறைகளில் கால்களை வைத்து அவர்கள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். அதனாலே ஆப்பிரிக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நீ கவனமாக ஒரு பெரிய பாறாங்கல்லை உன்னுடைய தலையில் தூக்கிக்கொள், அப்பொழுது உனக்கு கனம் வெயிட்டு அதிகமாகும். அவ்வாறு செல்லும் பொழுது பாறையில் உன்னுடைய கால் ஊன்றும், நீ ஸ்திரமாக இருக்கலாம், நீ மெதுவாக நடந்து அந்த கரையை நடந்து சென்று விடலாம் அல்லது கடந்து சென்று விடலாம் என்று கூறுகிறார்கள். இது உண்மை என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பயணிகளாக செல்லுகின்றவர்கள் கிளையோபாசும் அவரோடு இருந்த நண்பரும், அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது, அவர்களுடைய உள்ளம் கனத்து இருக்கிறது. அவர்கள் ஒரு பாரத்தை தூங்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாரத்தினுடைய கனாகனம் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் இயேசு அங்கே வருகிறார். அவரும் ஒரு பயணியாக வருகிறார். அந்த பயணியிடமும் ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. என்ன பாரம்? உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த சீடர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பாரம் அவரிடமும் இருக்கிறது. பாருங்க, நாம் பாரத்தோடு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மோடு வருகிறார் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வாழ்க்கையில் எவ்வளவோ கனங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ துயரங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ இடர்பாடுகள், வேதனைகள், தாங்க முடியாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. இதை நாம் தான் சுமந்து கொண்டு செல்லுகிறோம் என்று நாம் அவதிப்படுகிறோம். சில சமயத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அந்த நம்பிக்கை இழப்பின் காரணமாக வாழ்வின் விளிம்புக்கே சில சமயத்தில் சென்று விடுகிறோம். ஆனால் இயேசு நம்மோடு நடந்து வருகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசுவும் அவர்களோடு வருகிறார், அவர்களோடு உரையாடுகிறார். உரையாடல் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த உரையாடல் நடக்கின்ற பொழுது இதை நாம் எப்படி சொல்ல முடியும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, குப்பைகளின் கவிஞன் என்று ஒரு கவிஞன் இருக்கிறான். இவன் குப்பை பொறுக்கிவிட்டு அவைகளை எல்லாம் ஒரு இடத்தில் சேர்த்து வைத்துவிட்டு வந்து விடுவான். ஒரு நாள் இவன் குப்பத்தொட்டியை பார்க்கின்ற பொழுது அங்கு கிழிந்த கடிதங்கள் இருக்கிறது. அந்த கடிதங்களை எல்லாம் ஒட்டு போட்டு விட்டு என்னதான் எழுதியிருக்கிறது என்று வாசித்து பார்க்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதிய கடிதம். அந்த தங்கையானவள் தன்னுடைய கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறாள். மனம் கசிந்து அழுகிறாள். தன்னுடைய வேதனையை அவனிடம் கொட்டி வைக்கிறாள். ஆனால் அந்த அண்ணன் அதை கவனிக்கவில்லை. அந்த கடிதம் வந்த உடனே அதை குப்பத்தொட்டியில் போடி விடுகிறான் கிழித்து. ஆனால் இந்த பையன் அந்த குப்பத்தொட்டிகளை எல்லாத்தையும் பொறுக்கி சுத்தமாக்குகிற அந்த பையன் அதை எடுத்து ஒட்ட வைத்து அதை பார்க்கிறான். ஐயோ, அந்த இளம் தங்கை எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று நினைத்து பார்த்து ஆறுதலாக இவனே கடிதம் எழுதுகிறான் அந்த பொண்ணுக்கு. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு காசு வேண்டி இருக்கிறது. தான் சேமித்து வைத்த பணத்தை அந்த பொண்ணுக்கே அனுப்பி விடுகிறான். ஒரு நாள் அந்த பொண் அவளை பார்க்க வேண்டும் என்று வருகிறாள். அவன் வருகிற பொழுது இவன் தன்னை மறைத்து கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். இதுதான் அந்த கதை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு தடுமாற்றம் உள்ள அந்த நிலையில், நமக்கு ஒன்றுமே தெரியாத அந்த நிலையில் இந்த சீடர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழிபோகராக வந்த இறைவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அந்த நற்செய்தியின் நிறைவை எடுத்து சொல்லுகிறார். பாருங்கள், இவர்கள் சுமந்து செல்வதே ஒரு நற்செய்தி தான். மெசியா வருவார், இறைவாக்கினராக இருப்பார், எங்களை மீட்டு எல்லா வித நன்மைகளையும் அவர் கொண்டு வருவார், இஸ்ராயேலுக்கு ஒரு புதிய அரசை ஏற்படுத்துவார் என்று நினைத்தோம். ஆனால் எல்லாமே அவருடைய மரணத்தில் தவிடுபொடியாகி விட்டதே. நற்செய்தி எல்லாம் என்ன?
இயேசுவை பற்றியது தானே. இயேசு வாழ்ந்தது, போதனை செய்தது, அவர் பாடுகள் பட்டது, அவர் மெஸ்ஸியாவாக மாறுவது, இறைமகனாக இருப்பது எல்லாமே நற்செய்தி. ஆனால் அந்த நற்செய்தி நிறைவு பெறுவதில்லை. ஏன் அது நிறைவு பெறுவதில்லை? ஏனென்றால் உயிர்ப்பு அதோடு இணைக்கப்படுவதில்லை. உயிர்ப்பு எப்பொழுது அங்கு இணைகிறதோ அப்பொழுதுதான் நற்செய்தியின் பலம் கூடுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நற்செய்தியானது உயிர்ப்பினால் எழுதப்பட்டது என்று சொல்வதுதான் மிகவும் நல்லது. ஏனென்றால் உயிர்ப்பை விட்டுவிட்டு இயேசுவின் வரலாற்றை எழுதினால் அது அவருடைய சாவோடு நின்றுவிடும். நம்முடைய வாழ்வும் அதோடு சாவோடு இதுதானடா முடிவு என்று நாமும் கதறி எழ வேண்டிய நிலை வரும். ஆனால் சாவுக்கு பின்னாலும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த அற்புதமான ஒரு இடம். அன்புக்குரியவர்களே, சொற்கள் மனிதன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்று ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த சொற்கள் விதைகளாகுமா. இந்த விதைகளில் விருட்சங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த விதையை நாம் இந்த நிலத்தில் போட்டால் அது முளைத்து இன்னொரு விதையை உருவாக்கும், இன்னும் எத்தனையோ விதைகளை உருவாக்கும். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு அது உணவளிக்கும். அதே போலத்தான் இந்த நற்செய்தியானது எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். ஆனால் சொல்லப்பட வேண்டும் என்றால், அது விதைக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே எதுவும் இருக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தியும் இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அவரை புறவினத்தாரிடம் கையளித்தீர்கள், அவரை மரண தண்டனைக்கு கொடுத்தீர்கள், அவர் பாடுபட்டார், இறந்தார், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அத்தோடு நின்றிருந்தால் எல்லாமே அவநம்பிக்கையாக போயிருக்கும். ஆனால் கடவுள் அவரை கைவிடவில்லை. கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். என்ன மாட்சிமை மிக்க நற்செய்தி! அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் துன்பியலில் வாழ்பவர்கள் அல்ல, நம்பிக்கையற்றவர்களாக இருப்பவர்கள் அல்ல. கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த உயிர்ப்பில் நமக்கு பங்கு தருகிறார். இந்த உயிர்ப்பின் நற்செய்தியாளர்களாக நாமும் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால தான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, எந்தவித கூரான வாளையும் விட மிகவும் கூர்மையானது, ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கக்கூடியது, மூட்டுகளையும் நரம்புகளையும் எல்லாவற்றையும் தாண்டி சென்று அது ஊடுருவி பாய்கிறது. இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் இவர்களுக்கு நெருப்பாக அங்கே மாறி அவர்கள் உள்ளத்தை அப்படியே குடைந்து எடுத்து விட்டது. அது கடைசியில் தான் நமக்கு தெரியும். எப்பொழுது ஆண்டவர் இயேசு யார் என்பதை கண்டுகொண்ட பிற்பாடுதான் அந்த சீடர்கள் கூட உணர்ந்து கொள்ளுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்வு இதுதான். இன்றைய நற்செய்தியில வழிபோக்கர்கள் இருக்கிறாங்க, இயேசு அவர்களோடு உரையாடுதல் இருக்கிறது. அதன் பிறகு நற்கருணையை அவர் ஏற்படுத்துவது போல அந்த நிகழ்ச்சியானது வருகிறது. பிறகு அந்த சீடர்கள் ஓடி சென்று தங்களுடைய அந்த நற்செய்தியை எருசலேமுக்கு அறிவிக்கின்றார்கள் என்ற இந்த பகுதிகள் எல்லாம் வருகிறது. ஆனால் இயேசு இன்றைக்கு தான் உயிர்த்து விட்டார் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் ஒரு 10 மணி போல நேரு நகர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கார்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தூத்துக்குடி கார்பரேஷனுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற ஒரு நகருக்கு சென்றேன். அங்கே வாழக்கூடியவர்கள் யார்? வாழ்வின் விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தின் விளிம்பிலும் துப்புரவு தொழிலாளர்கள், திருநங்கையர்கள், அதே போல நரிக்குறவ நகர் சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க. 148 பேருக்கு நாங்கள் உணவு பொட்டலம் கொடுத்தோம். இங்கே விருந்துகள் கொண்டாடி நல்லவர்களோடும் பெரியவர்களோடும் நாம் மகிழ்வதை விட அந்த ஏழைகளுக்கு அந்த உணவு பொட்டலத்தை நம்ம கொண்டு கொடுக்குறோமே, அவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறோமோ, நான் உங்களுக்கு தருவதனால நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த போறீங்க, அதுவல்ல, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுகிறீர்களே எங்களிடமிருந்து, அதுதான் மிகவும் மேலானது, அதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வந்தேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான செயலை ஆண்டவர் நமக்கு செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது இந்த உயிர்ப்பு நாளிலே கிடைக்கிறது என்றால் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார், ஏழைகளை அவர் கைவிடவில்லை, அவர்களை தேடி சென்று சந்திக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். அதனால நம்ம ஊரில் கஷ்டப்படுறவங்க, மற்ற இடங்களில் தொழில் செய்து அங்கேயே சாப்பிட முடியாமல் வாடுறவங்க எல்லாரையும் கடவுள் சந்திக்கிறார், அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுகிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். கடவுள் ஒவ்வொருவர் வழியாக வந்து நமக்கு உதவி செய்வார் என்பதை உயிர்ப்பு என்ற நற்செய்தி நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, பின்வரும் செய்தியை ஒரு இடத்தில் படித்தேன், அதுவே உங்களுக்கு உயிர்ப்பின் செய்தியாக விட்டு செல்ல விரும்புகிறேன். ஒருவருக்கு காசோலை வந்தது.
அந்த காசோலையில் 500 ரூபாய் இருந்தது. ஒரு கடிதமும் வந்தது. அந்த கடிதத்தை அவர் விரித்து பார்க்கிறார். அந்த 500 ரூபாயையும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஐயா, என் மகளுடைய அறுவை சிகிச்சைக்காக உதவி வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்கள் 500 ரூபாய் அனுப்பியிருந்தீர்கள். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் முன்னமே என்னுடைய அன்பு குழந்தை இறந்து போனாள். அந்த காசு நிறைய பேரிடமிருந்து வந்தது. இப்பொழுது அந்த காசு எனக்கு தேவையில்லை. நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல மனதோடு அனுப்பினீர்கள் அல்லவா? அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த காசு எனக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த காசை பெற்றுக்கொண்டு இன்னும் யாருக்கு இந்த உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த காகிதத்தை படித்தவுடனே அந்த பெரியவர் 500 ரூபாய் அனுப்பியவர், ஐயோ நமக்கு இவர் துரோகம் பண்ணிட்டாரோ, அவமானப்படுத்திட்டாரோ, ஐயோ அவமானப்படுத்தினதாக நினைக்காதீங்க. காரணம் என்னவென்றால், உங்களால் இந்த உதவியை இன்னொருவருக்கு செய்ய முடியும் என்ற நல்லெண்ணத்துடன் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அதிர்ந்து போனார். கோடான கோடி பணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. கோடான கோடி பணங்கள் எல்லாரிடமும் இருக்கிறது. அதெல்லாம் பேங்க்லையும் அங்கேயும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அது பயன்படுத்தப்படவில்லை. எல்லோரிடமிருந்து பரிசாக பெறுகிறார்கள், நன்கொடையாக பெறுகிறார்கள். இது தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது என்று அவரே சொல்லி அழுகின்றார். இந்த உலகத்தில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு யாருக்குமே குறைபாடு இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து உதவுகின்றார். நாம் தான் அதை பங்கு போட்டு நமக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். சில ஊர்களில் நானும் செல்லுகிறேன். இந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு கொடுக்க செல்லும் பொழுது பணம் வைத்திருப்பவர்களும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன நியாயம்? அவங்களால சாப்பிட முடியும், காசு இருக்கு, இன்னும் 1 வருஷம் கூட இந்த குவாரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் வெளியே வராமல் அதே நேரத்தில் மக்களை சந்திக்காமல் இவர்கள் வீட்டில் இருந்தால் 1 வருஷத்துக்குரிய காசு அவங்கள்ட்ட இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க எங்களுக்கும் அந்த 5 படி அரிசி வேணும். அவர்களே அன்புக்குரியவர்களே முன் வந்து எங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க, எங்களுக்கு தர வேண்டியதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஏழைகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனசு வரும் பொழுது அதுதான் உயிர்ப்பின் நற்செய்தி என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். நம்முடைய திருமுழுக்கு அருளப்பர் சொல்லுவார், நாங்கள் என்ன செய்யணும் அவர்கிட்ட கேட்ட பொழுது, 2 ஆடை வைத்திருப்பவன் இல்லாதவனோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவு வைத்திருப்பவனும் அவ்வாறே செய்யட்டும். நீங்க போர் வீரர்களே யாரையும் அடித்து உதைத்து காசுகளை அவர்கள்ட்ட இருந்து வாங்காதீங்க, அவர்களை துன்பப்படுத்தாதீங்க. உயிர்ப்பின் ஞாயிறு என்ன அருமையான செய்தியை நமக்கு எடுத்து தருகிறது பாருங்கள். இந்த அற்புதமான செய்தியை நாம் விட்டு மற்றவர்களை குறை கூறுகிறோம். நம்முடைய வார்த்தைகளை மிகவும் ஆழமாக ஊடுருவி செல்லும் பாயும்படி அவர்களை துன்புறுத்துகிறோம். பாறுபாடுகளை காத்து தகாத வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ பேரை புண்படுத்துகிறோம். அவர்களிடம் இருப்பதை நாம் எப்படி பறித்து கொண்டு நம்முடைய களஞ்சியத்தை சேர்த்து வைக்கலாமா என்று விரும்புகிறோம். உயிர்ப்புக்கு எதிரடையானது இது. எந்த வாழ்க்கையும் இந்த உயிர்ப்பு எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறுவது, எல்லாவற்றையும் மக்களுக்கும் கொடுத்து தானும் சந்தோஷமாக வாழ்வது. நீங்க கொடுத்து பாருங்க, உங்களிடம் இருக்கின்ற சந்தோஷம் அப்படியே கூடிக்கொண்டே இருக்கும். சேமித்து வைக்குங்கள், இருக்கிற சந்தோஷமும் மறைந்து போய் நீங்களும் இல்லாமல் போய் விடுவீர்கள். உயிர்ப்பு என்பது தற்கையளிப்பின் ஒரு உச்சநிலை. இயேசு சிலுவையில் தன்னை கொடுத்தார், அதே போல நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உயிர்ப்பாக மாறி நம்மோடு வருகிறார், நம்மோடு பேசுகிறார். இந்த அருமையான நாளில நம்ம இந்த நற்செய்தியை நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்வோம். இயேசு நம்மோடு பேசுகிறார். உன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எல்லோருக்கும் சொல்லு. நான் எல்லா மக்களையும் சந்திக்க வருகிறேன். முக்கியமாக ஏழைகள் எனக்கு பிடித்தமானவர்கள், அவர்கள் என் நெஞ்சுக்கு அருகில் இருக்கிறார்கள். ஏழையை பகைப்பவன், ஏழையை ஏழ்மையாக சொல்லுகிறவன் அல்ல இழிவாக பேசுகிறவன் கடவுளையே எதிர்க்கிறான் என்று விவிலியம் கூறுகிறது. இந்த விவிலிய வார்த்தைகளையும் வேத வார்த்தைகளையும் தியானிக்கின்ற நாம் இந்த உயிர்ப்பின் ஞாயிறிலே இந்த வார்த்தையை மட்டும் கவனிப்போம். இன்றைய நற்செய்தி உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடு, அதுவே உயிர்ப்பின் நற்செய்தி என்பதை நாம் மனதில் கொண்டு தியானித்து வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன்.
அவருடைய ஏகசுதனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னிமரியாமிடம் பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த அருமையான நாளிலே இயேசு நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். அவர் தன்னுடைய ஆறுதல் தரும் வார்த்தையை, உற்சாகம் தரும் வார்த்தையை, உயிர்ப்பின் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த உயிர்ப்பின் வார்த்தையின் சாட்சிகளாக நாம் மாற அவரை நோக்கி ஜெபிப்போம். கரம் பிடித்து வழிநடத்தும் எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிகள் அனைவருக்கும் உடல் உள்ள நலம் தந்து காத்திடவும், அன்று சீடர்களுக்கு உயிர்ப்பின் சக்தியை அளித்து புது வல்லமையை அளித்தது போல இவர்களும் உயிர்ப்பின் ஆற்றலை பெற்று புதிய பார்வை, புதிய எண்ணங்களை கொண்டு புதிய பாதையில் பயணித்து புனிதமான வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை நினைவு கூறுகின்றோம். நாட்டில் நிலவி வரும் தொற்று நோயின் தாக்கத்தினால் ஊரடங்கில் வீட்டுக்குள்ளே இருக்கும் மக்களின் அடிப்படை தேவைகள், மருத்துவ வசதிகள் மற்றும் பொருளாதார நிலைகளை கண்முன் கொண்டு சுய நலமில்லாமல் உழைக்க பரந்த மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலே இறைவா, உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் தொற்று நோயினால் பாதிப்புக்குள்ளாய் இருக்கும் மக்களை உம் பாதத்தில் நினைவு கூறுகின்றோம். இந்த கிருமியின் வீரியமும் பரவலும் குறைந்து தூய ஆவியின் ஆற்றலால் இந்த உலகை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து மக்கள் அனைவரும் அமைதியோடும் மன மகிழ்வோடும் இயல்பு வாழ்வுக்கு திரும்ப அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வீரராய் உயிர்த்த கிறிஸ்துவே, இன்றைய வாசகத்தின் வழியாக எம்மாவு சீடர்களுக்கு தோன்றி அவர்களின் அகக்கண்களை திறந்து நற்செய்தி அறிவிக்க ஊக்கம் கொடுத்தது போல் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களும் இறை அன்பால் பற்றி எறிந்து கிறிஸ்துவின் உயிர்ப்பின் ஆற்றலால் நிறைந்து கிறிஸ்துவுக்காய் வாழ ஆர்வம் கொண்டவர்களாய் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு வருபவரே, எங்களோடு பேசுபவரே, நற்செய்தியை எங்களுக்கு விளக்குபவரே, வேதங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி நீர் உயிருடன் இருக்கிறீர், நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர் என்ற நற்செய்தியை இன்றைக்கு எம்மாவு சீடர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறீர். இந்த நற்செய்தியாக ஏழைகளை சந்திக்கவும், ஏழைகளுக்கு உயிர் கொடுக்கவும், எங்களிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து நாங்கள் வாழவும் இந்த புதிய நற்செய்தியை நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இதனால் இந்த நோய் நீங்கி இந்த துன்ப துயரங்களில் நாங்களும் பங்கு பெற்று நீர் இந்த மக்களை அன்பு செய்கிறீர் என்பதை எங்களுடைய கரங்களை திறந்து அவர்களுக்கு கொடுப்பதின் வாயிலாக எங்களுக்கு அறிவித்தருளும். எங்களை ஒருபோதும் உம்முடைய சந்நிதியில் நின்று பெரிந்தகல விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. மலராயின்று மலர்ந்தே உந்தன் பாதத்தில் குலங்கவே மெழுகாய் நின்று எரிந்தே உந்தன்
பாதத்தில் குலங்கவே மெழுகாய் இன்று எரிந்தேன் உந்தன் உறவில் உருகவே இணைவே உன்னில் உறைவே என்னை பலியாக்கி செல்வார். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இம்மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த காலத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள வடக்கன்குளத்தை சார்ந்த டாக்டர் சீமோன் ஹெர்குலஸ் அவர்கள் தன்னுடைய மருத்துவ தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த கொடிய நோயினால் பீடிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். அவர் அடக்கம் செய்யப்பட போகும்போது ஏராளமான தொல்லைகள் இருந்தன. அவைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவர் இறைவனடி சேர்ந்து இப்பொழுது இளைப்பாறுதல் அடைகின்றார். இதனால் துயருறும் அந்த குடும்பத்திற்காகவும் அவருடைய உற்றார் உறவினருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம்.
ஏழை எளிய மக்களுக்காக மன்றாடுவோம். இந்த துன்பம் நீங்கி நாம் மறுபடியும் மறுமலர்ச்சி பெற இறைவனுடைய அருள்கரம் நம்மை வழிநடத்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அன்றாட உணவை அனைவருக்கும் அருள ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் எம்மாவு சீடர்களுக்கு வேதத்தையும் பழைய ஏற்பாட்டையும் அவர்களுக்கு அறிவுறுத்தி, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கையை அவர்களுக்கும் கொடுத்து, அப்பத்தை பிட்டு கொடுக்கையில் அவர்கள் அதை கண்டுகொண்ட நிகழ்ச்சியையும் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றீரே. ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மை முழுமையாக நம்புகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். நீர் அந்த போதனைகளை நாங்கள் கடைபிடிக்கவும், உண்மையே நாங்கள் எங்களுடைய வாழ்வு வழி, எங்களுடைய மீட்பர் என்று அறிக்கையிடவும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை அருகில் இருப்பவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் மருளும். எமக்கு அமைதி அருளும் மருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிலுடை நீ கடந்திட நேர்ந்தாலும், நான் இருப்பேன், நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வை
நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் பலம் ஊட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே கடல் கடந்து சென்றாலும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனை தம் பிள்ளைகளாக்கும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள்வாயே. கன்னி மாதாவே சரணம்.